உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வெறுமை ஆக்குகிறோம் ஐயா, எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வெறுமை ஆக்குகிறோம் ஐயா. துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால் ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. நீங்கள் விரும்புகிற பரிசுத்தை எங்கள் வாழ்க்கையில் காணப்படணும்ப்பா. நீங்கள் விரும்புகிற பரிசுத்தை எங்கள் வாழ்க்கையில் காணப்படணுமேப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. ஏசப்பா, உம்முடைய வார்த்தையினால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்குமேப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை சுத்திகரிக்குமேப்பா. உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவியினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத செயல்கள், அந்நிய கிரியைகள் யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த அக்கினியினால் சுட்டெரிப்பீராக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்பா, மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் தாமே ஐயா. அந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொன்னீங்கல்லப்பா. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அசைவாடுவீராக. பரலோகம் தன்னுடைய சர்வ மகிமையோடு ஆண்டவரே இந்த இடத்துல இறங்குவதாக, இந்த இடத்துல இறங்குவதாக. கோடான கொடி தூதர்களின் துதியின் சத்தத்தில் பிரியப்படாமல் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய துதியின் சத்தத்தில் பிரியப்பட்டு தெய்வமே, நீர் இந்த இடத்துல இறங்கி வருவீராக. இந்த இடத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரும் இந்த உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த இடம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நேரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு செகண்ட்ஸையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய கிருபையோடு இணைந்த ஆண்டவரே தெய்வமே, உம்மை ஆராதிப்பதற்கு ஒவ்வொரு செகண்ட்ஸையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்திற்கு விரோதமாய் போராடுகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள், எல்லா நாச மோசங்கள், எல்லா சத்ருவினுடைய சகல தந்திரங்கள் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லா ஆண்டவரே இருளின் கிரியைகள், இருளின் ராஜ்யங்கள், மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறதான எல்லா ஸ்பிரிட்ஸுகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கல்வாரி சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்ததான இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால எல்லா கிரியைகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் நீர் ஆளுகை செய்வீராக. பாடல் பகுதியை தெய்வமே நீர் ஆளுகை செய்வீராக. ஏசப்பா, மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜெப நேரத்தை நீர் ஆளுகை செய்வீராக. செய்தியின் வேலையை நீர் ஆளுகை செய்வீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. கத்த நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடலை பாடுவோம். உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர்,
செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, மது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள்
பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளமேன்னு சொல்லி இந்த நாளிலோ நாம் அந்த உபவாசத்தின் நாட்களில், இந்த ஜெப நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மாற வேண்டும். ஏன்னா அதுதான் தேவன் நம்மை குறித்ததான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் அவரை போல மாற வேண்டும், அவரை போல பரிசுத்தமாய் மாற வேண்டும் சொல்லி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலும் நாம் கழுவி பரிசுத்தமாக்கப்படுவோமா? இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இயேசுவே உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா, உம்மோடு கூட என்றென்றும் நான் இருக்கும்படியாக, உம்மோடு கூட நான் ஆளுகை செய்யும்படியாக, பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு கூட அந்த சிங்காசனத்தில் நான் வீற்றிருக்கும்படியாக ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா, உம்மை போல என்ன மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு அந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே, பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். உபத்திரவமுண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்று, உபத்திரவமுண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்று, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை
சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சேஷன் என்றே. சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சேஷன் என்றே. எந்தன் சிலுவையை நான் சுமக்க, எந்தன் சிலுவையை நான் சுமக்க பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா, பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். அப்படியே நாம முழங்கால் படியிட்டு ஒரு விசை ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்படைப்போம். ஆண்டவரே, உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா, உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா. நானும் உங்களை போல மாறணும் ஏசப்பா. உங்கள் பிள்ளை ஏசப்பா. என்னுடைய பலத்தினால ஒன்றுமே முடியாது ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எனக்குள்ளாய் உங்கள் பலனை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, உங்கள் பலத்தினால் என்னை இடைக்கட்டுங்கன்னு சொல்லி கேட்போம். அன்றைக்கு மரியாள் ஒரு கன்னியா இருந்த பொழுது அவளுடைய வயிற்றில் இயேசு உருவாகுவதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர், உன்னதமான தேவன் அவள் மேல் நிழலிட்டார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பலத்தினால அவளை ஒரு இயேசுவை கர்ப்பந்தரிக்க பண்ணினார். இந்த நாளிலோ நம்முடைய பலத்தினால ஒண்ணுமே இல்லை, நம்முடைய பராக்கிரமத்தினால ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிறதான உபத்திரவங்களை நாம தாண்டி செல்ல முடியாது. பரலோக ராஜ்யத்திற்குள்ள நாம பிரவேசிக்க முடியாது. அந்த எக்கால சத்தம் நம்மை போல நம்மை இடத்துல கேட்க முடியாது. நம்முடைய காதுகளை கொண்டு அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. ஒரு மத்திய ஆகாயத்திற்கு நாம பறந்து செல்ல வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வேணும். அந்த இயேசுவானவருடைய பலன் நமக்கு வேணும். அவர் எப்படி சிலுவையை சுமந்தாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த சிலுவையை நாம சுமந்து செல்ல, நமக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த பாடுகளை நாம கடந்து செல்ல, நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறதான அந்த அவமானத்தை தாண்டி செல்ல இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பலன் வேணும். நமக்கு ஒரு பலன் வேணும். நம்முடைய மாம்ச பலத்தினால ஒண்ணுமே முடியாது. ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர் அல்லவா. ஒரு யாத்திரிபியா ரீதனமன சந்தனமன யாத்திரிபியா ஒரு கபாலர் யாத்திரிபியா. என்னால எதுவுமே முடியாது ஏசப்பா, என்னுடைய பலத்தினால எதுவுமே முடியாது ஏசப்பா, என்னுடைய ஞானத்தினால எதுவுமே முடியாது ஏசப்பா. ஒரு யாத்திரிபியா ஒரு சதனமன ரிபதனி யாந்தனமன யாத்திரிபியா. உங்க பலத்தினால என்னை இடைக்கட்டுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றி உள்ளதான ஆண்டவரே சத்துருக்கள் ஏராள ஆண்டவரே, எங்களுடைய அவயவங்கள் ஒரு சத்துரு ஆண்டவரே, அவைகளை எல்லாம் மேற்கொள்ள என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டே. ஒரு யாத்திரிபியா அந்த பலன் எங்களை தாங்கட்டும் ஐயா, அந்த பலன் எங்களை நிரப்பட்டும் ஐயா. ஒரு கபாலர் யாத்திரிபியா வனாந்தரத்துல வழியையோ அவாந்தர வெளிகள் ஆறுகளை உண்டாக்கின தெய்வமே, அந்த வனாந்தரத்தை கடந்து செல்ல எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஏசப்பா. அந்த அவாந்தர வெளியை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு ஒரு பலன் வேண்டும் ஏசப்பா. இந்த நேரத்துல உங்க பலத்தினால எங்களை இடைக்கட்டுங்கப்பா. ஓரியா ஓரி ஷபா ஓரி கமானர் யாத்திரிபியா ஓரி யாந்தனமன சந்தனமனர் யாத்திரிபி யாந்தனமனர் யாத்திரிபியா. ஆண்டவரே, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள்னு சொன்னீங்கல்லப்பா. உம்மை பின்பற்றி வருவதற்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த சிலுவையை சுமப்பதற்கு எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஏசப்பா, எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஏசப்பா. அந்த பலத்தினால இடைக்கட்டுங்கப்பா. சத்துரு எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறதான அந்த அவமானத்தை கடந்து செல்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு
எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறதான அந்த தடைக்கல்லை நாங்கள் தாண்டி செல்லுவதற்கு எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஏசப்பா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொல்லி இருக்கும் பொழுது ஓரி ஷபா ஓரி கமானர் யாத்திரிபியா அந்தனமனர் யாத்திரிபியா, எங்களுக்கு அந்த பலன் இல்லைன்னா நாங்க அந்த பதிலை தாண்ட முடியாது ஏசப்பா. அந்த சேனையை நாங்க முறியடிக்க முடியாதப்பா. ஓரி கபாலர் யாத்திரிபியா ரீதனமன சந்தனமனர் யாத்திரிபியா ரீகபல பல பலர் யாத்திரிபியா அந்தனமன சதனமனர் யாத்திரிபியா. ஆவியானவர் ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. இந்த நேரத்தில் எங்களை ஆவியானவர் நிரப்புவீராக. ஆண்டவரே பயங்கர பராக்கிரமசாலியா எங்களோடு கூட நீர் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களை கொண்டு ஜாதிகளை முறியடிப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா, எங்களை கொண்டு ராஜாக்களை முறியடிப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா, எங்களை கொண்டு குதிரை குதிரை வீரனை முறியடிப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா. அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே. ஓரி கபாலர் யாத்திரிபியா தனமன சந்தனமனர் யாத்திரிபியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே பூமியில் உள்ள வம்சங்களுக்குள் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆண்டவரே சகல ஜாதிகளை பார்க்கலாம் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா. கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்னீங்கல்லப்பா. உங்க பலன் எங்களுக்கு வேணுப்பா, உங்க பலன் எங்களுக்கு வேணுப்பா. எங்களுடைய மாம்ச பலத்தை நாங்க நம்பின நாட்கள் போதுமப்பா. எங்களுடைய மாம்சத்தின் அறிவை நாங்கள் ஆண்டவரை நம்பின நாட்கள் போதுமப்பா. எங்களுடைய சொந்த பந்தங்களுடைய ஆண்டவரே அரவணைப்பை நாங்கள் நம்பின நாட்கள் போதுமையா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோமப்பா. எங்களோடு கூட நீங்களும் நாங்களும் தான் ஏசப்பா. ஆண்டவரே நானும் நீரும் தான் ஏசப்பா. ஆண்டவரே கைகோர்த்து நடக்கணுமே. நீங்களும் நானும் ஆண்டவரே அந்த ஆதாமோ ஆண்டவரே தெய்வமோ எப்படி ஒன்றாக அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ள நடந்தார்களோ அதே அதே ஐக்கியம் இந்த நேரத்தில் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஐயா. அந்த ஆவியானவருடைய பலத்தினால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு இணைந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. ரீகபாலர் யாத்திரிபியா அந்தனமன சந்தனமனர் யாத்திரிபியா. அல்லேலூயா. உபத்திரவம் உண்டு உலகிலே என்று உலகத்தை ஜெயித்தேன் என்றே. உபத்திரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்றே. உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா, பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். சிலுவை சுமந்தென்றோ என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றே. சிலுவை சுமந்தென்றோ என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றே. எந்தன் சிலுவையை நான் சுமக்க, எந்தன் சிலுவையை நான் சுமக்க பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா, பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். நல்லவரே
வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சோமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சோமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவின் மூலம் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 68:28 படி தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்ற வார்த்தையின்படியா இந்த துதியின் மூலமாக கர்த்தர் நம்மளுக்கு கட்டளையிட்ட அந்த பலத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்லாமியர்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தோம். இந்த 30 நாட்கள் வரைக்கும், ரம்ஜான் வரைக்கும் ஜெபித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இத்ரிசி முஸ்லீம் அப்படின்ற ஒரு இனத்தை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா தையல் தொழிலாக பார்த்திங்கன்னா பாரம்பரிய தொழிலாக இருக்குது. தையல் தைக்கிறவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆடைகளை தைத்து பிறருக்கு அலங்கரிக்கும் இத்ரிசி சமூக மக்கள் டிசைன் பண்ணி தைப்பாங்களாட்டிருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் ஆத்தும ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த வஸ்திரத்தால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய், மெய்யான இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா, இவர்கள் தங்கள் வசம் உள்ள புனித நூல்களை, அவங்களுடைய புனித நூல்களை வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவங்களுடைய மனக்கண்களை திறந்து அங்கே ஈசா மஸ்ஸீன் அப்படிங்கிற அவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசுப்பாவோட உன்னத அதிகாரத்தையும் பாவ மன்னிப்பையும் குறித்த ரகசியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தை திறந்து, எப்படி தெளிலாளோட இருதயத்தை கர்த்தர் திறந்தார், அந்த மாதிரி இந்த மக்களுடைய இருதயத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாவை குறித்ததான பாவ மன்னிப்புக்கும் உன்னத அதிகாரத்துக்கும் உரியவர் அவர்தான் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை மேன்மையும் தரத்தக்கவராய் இந்த மக்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் தான் அதிகமாக காணப்படுறாங்க. நவீன தொழிற்சாலைகளோட வருகையால் இந்த சிறு தையல் தொழிலாளர்களுடைய பொருளாதாரம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. சுமார் 1.5 கோடி மக்கள் தொகை கொண்ட இச்சமூகத்தின் வாழ்வாதாரம் உயரணும், கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் தேவனை தேடவும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே நம்மளுக்கு ரட்சிப்பை அருளுகிறவர்னு நம்ம பார்த்திங்கன்னா மரணத்திலிருந்தும் விடுதலையாக்க அவரிடத்துல வழிகள் உண்டு. சங்கீதம் 68 நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரப்படும்படியாய், அவங்களுடைய கஷ்டத்தில் இடுக்கன் மத்தியில் தேவனை தேடும்படியாய் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெபோரலக்கா இந்த 3 குறிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? இத்ரிசி முஸ்லிம்கள் அவங்க பார்த்திங்கன்னா தையல் தொழில் செய்கிறாங்க. அவங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு அவங்க வஸ்திரத்தினால இயேசு கிறிஸ்துவை அலங்கரிக்கிறவர்களாக மாற்றணும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனக்கண்கள் திறந்து ஏசப்பா தான் பாவ மன்னிப்பை தரகிறவர், உன்னத அதிகாரத்தை உடையவர் அப்படின்னு அவங்களுடைய நூல்களை படிக்கும்போது அவங்களுக்கு தெளிவு வேணும். அடுத்து இந்த மக்களுடைய பொருளாதார நெருக்கடி மேம்படணும்.
இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட ஆண்டவரே, இந்த நாளில் அவங்க வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, அவங்க செய்கிறதான தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவங்க சந்ததியாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எந்த விதத்திலும் இதனால் அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே, இந்த இத்ரசி மக்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட, அவங்க ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள அவங்க ஆண்டவரே அப்பா அந்த குரானை வாசிக்கிற பொழுதெல்லாம் நீர் மகிமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அவங்களுடைய ஆண்டவரே அப்பா மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமை பயங்கரமாய் வெளிப்படட்டும் தகப்பனே. அவங்களுடைய ஆண்டவரே மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதானே எல்லா மறைமுகமான கண்ணிகளும் திரைக்கட்டும் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரிபல ஹந்துரி கபால ஹந்துரி பதன சந்தரதரி கபதரதர ஜனங்களை வசப்படுத்தும் ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறதான இந்த கிருபையை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் ஆண்டவரே அவங்களை கொண்டு ஆண்டவர் பெருக பண்ணுவீராக. அவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தந்தருள்வீராக. ஒவ்வொரு ஆண்டவரே இஸ்லாமியர்களை பார்க்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் அவங்க ஒவ்வொருவருக்குள்ள அந்த வல்லமை கடந்து போகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. வெளத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை சப்பா, அவங்க ஆவினாலாக கர்த்தர் இந்த நாளில் அவங்க ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, இன்னி ஆண்டவர் ஒருவரும் ஆண்டவரே அந்த பாவ வாழ்க்கையில் விழுந்து விடாதபடிக்கு அவங்களுடைய ஆண்டவரே கண்களை திறந்தருளுவீராக. நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியே செபிக்கிறோம். ரிபலா சந்துரி கபால ஹந்துரி பதன சந்தல அவங்க சிந்தனைகளை தொடுவீராக. ஆண்டவரே, கண்களை தொடுவீராக. அவங்க இருதய கடினத்தை உடைத்தெறிவீராக. அவங்க வைராக்கியமா இன்னைக்கு ஆண்டவரே அப்பா அந்த இஸ்லாமியர் ஆண்டவரே ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்கப்பா. அந்த தொழுகை ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாக உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாய் திரும்புவார்களாக. கர்த்தர் தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம் அப்பா. அவங்க தொழிலை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு சீக்கிரமாக கர்த்தர் இந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கும்படியாய் நம்ம ஸ்தோத்திரிக்கும் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கோபியில் இன்னும் சந்திக்கப்பட வேண்டியங்களில் பார்த்திங்கன்னா சிறுவள்ளூர் ஊராட்சி கிராமங்கள் இருக்குது. நான் ஒவ்வொரு ஊராக சொல்லிட்டு வரும்போது நீங்கள் பின்னாடியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாங்க. இப்போ படிக்க போகிறது பார்த்திங்கன்னா சிறுவள்ளூர் ஊராட்சி கிராமங்கள். சின்ன மூப்பன் புதூர் கர்த்தர் பார்த்தீங்கன்னா சந்திக்கணும். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நடுக்காவேரி பாளையம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காவிரி பாளையம் மெயின் ரோடு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராமநாயக்கனூர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபை தெரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மல்லநாயக்கனூர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காட்டு சாலை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குட்டையாபாளையம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊஞ்சம்பாளையம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எம்ஜிஆர் நகர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 4 வல்லக்காடு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரிச்சிபாளையம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குப்பாண்டாம்பாளையம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மணியக்காரன் புதூர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறுவள்ளூர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மோள செல்லிப்பாளையம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பதிப்பாளையம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேவகம்பாளையம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீன் கிணறு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெற்கு காவிரி பாளையம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அழகு கவுண்டன் பாளையம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அங்கம்பாளையம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆயிபாளையம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எலந்தங்காடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கவுண்டன் பாளையம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குள்ளநாயக்கனூர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லக்காபாளையம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிட்டா சாலை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
நட்டுவன் காடு, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வடக்கு காவேரி பாளையம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து கர்த்தரால் ரட்சிக்கப்படணும், உண்மையான தேவனை கண்டுகொள்ளும்படியாய் பிரதர் ஷெல்டன் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற தகப்பனே, இந்த ஈரோடு மாவட்டத்திலே கோபி வட்டாரத்தில் ஆண்டவரே காணப்படுகிற இந்த சிறுவள்ளூர் ஊராட்சிக்காக ஒரு விசையாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த ஊரில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே ஆண்களை கத்த சந்திப்பீராக, ஒவ்வொரு பெண்களை கத்த சந்திப்பீராக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கத்த சந்திப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கு மேலேயும் ஆண்டவரே நம்முடைய வல்லமை கடந்து வரட்ட ஆண்டவரே. இந்த சிறுவள்ளூர் பகுதியில் இருக்கிறவங்களுக்காகவும் உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தின் மகிமை, சிலுவையிலிருந்து பாய்ந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தம் அந்த சிறுவள்ளூர் கிராமத்தில் ஆண்டவரே இப்போ சொல்லப்பட்டதான இந்த 30 ஊர்கள்லையும் ஆண்டவரே, அந்த கிராமங்களில் உட்பட்டதான ஊராட்சிகளில் உட்பட்டதான அந்த ஊர்கள் 30 ஊர்லேயும் உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். அந்த ஊரில் இருக்கிறதான ஒவ்வொருத்தரும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் பா. அவங்க எல்லாரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கு உண்மையாய் வாழ ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் ஊற்றுகள் அந்த இடத்துல இருந்து பாய்ந்து செல்லட்ட ஆண்டவரே. அந்த இடத்துல இருக்கிறதான ஒவ்வொரு தொழில் வளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த இடத்துல நடக்கிறதான ஒவ்வொரு வேலைகளையும் வயல்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த இடத்துல இருந்து செய்யப்படுகிறதான எல்லா காரியங்களையும் இயேசுவுக்குரியதாய் காணப்படட்டும். அந்த இடத்துல ஆண்டவரே, நீ மரணத்தின் ஓலங்களோ எல்லா விதமான கொலைகளோ குற்றங்களோ எதுவும் இல்லாதபடி இயேசுவின் நாமம் அந்த இடத்துல தரிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த சிறுவள்ளூர் பகுதியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளை இடுவீராக ஆண்டவரே. இந்த ரெகோபோத் ஏஜி சபைக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த சிறுவள்ளூர் பகுதியில் இருக்கிறதன் ஆத்துமாக்களை எங்களுக்கு நீர் கொள்ளை பரலாக தருவீராக. அந்த பகுதியில் இருக்கிற பலவான்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. அந்த பகுதியில் இருக்கிறதான எல்லா குற்றங்களும் மறையட்டும். இயேசுவின் ரத்தம் அந்த இடத்துல செழிக்கப்படட்டும் ஆண்டவரே. சிறுவள்ளூர் பகுதியிலிருந்து வரக்கூடியதான நாட்களில் எங்கள் சபையில் மகா பெரிய திரள் கூட்டத்தை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல வேரூன்றி நிலைத்து ஆண்டவரே விசுவாசிகளாக மாற்றப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவர்கள் மூலமாக நீர் மாபெரும் ரட்சிப்பை கொண்டு வர போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஜெபத்தை இதோடு முடிக்காதபடி தொடர்ந்து இந்த சிறுவள்ளூர் பகுதிக்காகவும் சொல்லப்பட்டதான இந்த 30 ஊர்களுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீதியான வேலைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்த கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த சபைக்கும் அந்த சிறுவள்ளூர் ஊர் கிராமங்களுக்கும் கர்த்தர் செய்யும்படியாய் ரட்சிப்பை அருளும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடைசி மாவட்டமான விருதுநகர் மாவட்டம் வெற்றிகரமாக 38 மாவட்டமுக்கும் ஜெபிச்சிருக்கிறோம். 28 மாநிலங்களுக்கும் ஜெபிச்சிருக்கிறோம். தண்ணீர்கள் மேலே நம்ம ஆகாரத்தை போட்டிருக்கிறோம். அது நாள் தள்ளி கர்த்தர் பலனை தருவதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விருதுநகர் மாவட்டம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு தொழில் பாதுகாப்பு விதி மீறல்களால் குறிப்பாக சிவகாசி மற்றும் அதை சுற்றியுள்ள தாலுகாக்களில் பட்டாசு உற்பத்தி ஆலைகளில் அடிக்கடி நிகழும் உயிரிழப்புகள், அதிக இறப்பு விகிதங்கள் அதிகமாக இருக்குது. இதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த உயிர்களை எல்லாம் பாதுகாக்கும்படியாய் ஏசப்பா நீங்கள் இரக்கம் வைப்பதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசம் குறிப்பிடத்தக்க நீர் விநியோக பிரச்சனை. அங்கிருந்து ஆறுகள் மூலியமாக வருகிற இந்த நீர் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. எல்லா மாவட்டங்களையுமே நீர் விநியோக பிரச்சனை இருக்குது. குறிப்பிட்ட பகுதியில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமான நீர் பற்றாக்குறை காணப்படுகிறது. மக்களுக்கு தேவையான நீர்கள் வந்து நல்ல குடிக்கிற தண்ணீர், நல்ல கழிவு இல்லாமல் நல்ல மோசமான தண்ணீர் கிடைக்காம கர்த்தர் இந்த மக்களுக்கு நல்ல நன்னீரை கொடுக்கும்படியாக
ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அபாயங்கள் காலநிலை மாற்றத்தினால ஏற்படுது. என்னென்னா உயர்ந்து வரும் வெப்பநிலை மற்றும் கடுமையான வெப்ப அலைகள். இனி வருகிற 3 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை இருக்கும். இப்போ என்ன அவங்க ஒரு சென்சஸில் சொல்லியிருக்காங்க என்னென்னா 2090 ஆண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பநிலையும் இந்த கடுமையான வெப்ப அலைகள் இன்னும் அதிகரிக்கக்கூடும்னு அவங்க சென்சஸில் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டதான வெப்ப அலைகளால் காலநிலை மாற்றத்தினால அங்குள்ள பிள்ளைகளுக்கு உடல் பலவீனம் ஏற்படாதபடி இந்த வெப்பத்தினால் கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களை பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி விவசாயத்தை பாதிக்கும் சீரற்ற பருவமழை போக்குகள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அதாவது சீசன் தாண்டி வருகிற மழையினால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பாதிக்கிற மழை இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஒன்றா பயிர்களை அழிச்சிடும், இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்து வர இந்த வாழை மரம் அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிடும். அந்த கொலைகள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீரில் தேங்கி அடித்து நாசமாகி எல்லாம் போயிடும். அப்போ விவசாயிகளுடைய பணம் பாதிக்கப்பட்டதும் இல்லாமல் அந்த காடுகளும் ஒரு பக்குவத்தில் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த வயல்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு சிறிய அளவு நிலநடுக்கங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேரழிவுக்குரிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது 4வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு சென்னைன்னு சொல்லப்படுறாங்க. இப்படிப்பட்டதான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்டை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா பழங்குடியின குழந்தைகளிடையே பள்ளிகள் வந்து இடைநிற்றல், அப்புறம் நில அபகரிப்பு, சுகாதார பராமரிப்பு அணுகல், இவை எல்லாவற்றையும் அந்த ஏரியாவில் ரொம்ப மோசமாக காணப்படுது. பிள்ளைகளுடைய படிப்பு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தோட வளர்ச்சியை தடுக்குது. அதே மாதிரி நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரமான மக்கள் வந்து வாழாதபடி பிரச்சனைகள் ஏற்படுது. சமூக புறக்கணிப்பு. இந்த பழங்குடியினர் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிப்பு செய்யப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறணும். அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவர்ற மாசுபாடு. இந்த பட்டாசுனாவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பார்த்திங்கன்னா கெமிக்கல் தான். அது வந்து காற்றுலேயும் பரவும், நீர்லேயும் பரவும், மண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாசுபாட்டை ஏற்படுத்தும். அவங்க கரெக்டானபடி டிஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி தொழிற்சாலைகளால் மக்களுடைய உடல்நல பாதிப்புகள் கெடாதபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வறுமையின் காரணமாக 8-9 வயசுலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம போய் ஸ்கூல் முடிச்சுட்டு போய் வேலைக்கு உட்கார வைப்பாங்க அவங்க அப்பா அம்மா. இப்படிப்பட்ட குழந்தை தொழிலாளர் சூழ்நிலையெல்லாம் மாறணும். அந்த மக்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டும்படியான வேலைகள் அமையும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி போதுமான போக்குவரத்து, தங்கிறதுக்கு இடம் வசதி இல்லாமல் இருக்கிறது, சிறப்பான சுகாதார வசதி இல்லாமல் இருக்கிறது, சுற்றுலா பகுதிகள் இருக்கும்போது அதனோட உள்கட்டமைப்புகள் வந்து சரிவர அவங்க பராமரிக்கப்படுறதில்லை. இதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி சீரமைக்கும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம், வேளாண்மை சார்ந்து நீர்ப்பாசனம். அந்த நீருக்கு மக்களுக்கு குடிக்கிறதே நீர் பற்றாக்குறையாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்டதான நீர்ப்பாசன வசதிகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் இந்த வறட்சியினால், இந்த வெப்பநிலை மாற்றத்தினால ஏற்படுற அந்த வறட்சி மற்றும் நிலங்கள் வந்து பயன்படாமல் பார்த்திங்கன்னா தரிசு நிலமாக மாறிடுது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் மாறி அந்த விவசாயிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை சார்ந்து எந்தெந்த குடும்பங்கள் இருக்குதோ அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுக்காக ஃபேன்சி ஆண்டி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம்
ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இம்மட்டுமாய் தேவ சமூகத்தில் வந்து நிற்கத்தக்க கிருபையும் பலனையும் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தீங்களேப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே ஐயா விருதுநகர் மாவட்டத்திற்காய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, வறட்சி நிறைந்த பகுதி ஆண்டவரே ஐயா, மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. போதுமான தண்ணீர் கிடைக்காதது ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளெல்லாம் தேவன் அந்த ஆண்டவரே அந்த மாவட்டத்திலிருந்து மாற்றி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆசீர்வாதமான மழை அந்த மாவட்டத்தில் பெய்யட்டும் ஐயா. ஆண்டவரே, நல்ல சுகாதாரமுள்ள தண்ணீர் கிடைக்கட்டும் ஐயா. ஏசப்பா, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த மாவட்டத்தில் காணப்படுகிறதான எல்லா வறட்சிகளும் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நிர்வனாந்திரத்தில் வழியை அவாந்திர வெளிகள் ஆறுகளை உண்டாக்குகிற தேவனையா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வறட்சியான இடங்களை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற கர்த்தர் நீர் அல்லவா. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஐயா அந்த சிவகாசி பட்டணங்கள்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. அந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு நேராக உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்க ஏசப்பா. ஏற்ற நேரத்தில் உன் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் அந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு நேராக ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஐயா. அந்த இடத்தில் ஆண்டவரே சிவகாசியில் ஆண்டவரே நடைபெறுகிறதான அந்த பட்டாசு தொழில்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த தொழிற்சாலைகளில் ஏற்படுகிறதான எல்லா தீ விபத்துகளை தேவன் மாற்றி போடுவீராக. போதுமான பாதுகாப்பு வசதி இல்லாமல் இருக்கிறதான அந்த சூழ்நிலைகளெல்லாம் தேவன் மாற்றி அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திர. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக, இடைபடுவீராக. அந்த தொழிற்சாலைகளில் ஒரு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடும்படியா அவர்கள் உள்ளத்தில் தேவன் பேசுவீராக ஏசப்பா. அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் ஏசப்பா. அப்படியே ஆண்டவரே, ஸ்கூலில் படிக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்கூலுக்கு போய்விட்டு மீதி வருகிறதான நேரத்தில் போய் ஆண்டவரே அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடியதான அந்த அவல நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீரே. படிக்கிற நாட்கள்லையும் ஏசப்பா அந்த பிள்ளைங்க ஆண்டவரே வறுமை நிமித்த ஏசப்பா ஆண்டவரே அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதேப்பா. ஆண்டவரே, அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் ஆண்டவரே நீர்ப்பிட்டு ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் சாப்பிட்டது போக மீதி 12 கூடை நிறைய எடுக்க செய்த என் தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவரே அந்த சிவகாசி பட்டணத்தில் இருக்கிறதான அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அந்த ஜனங்கள் மேல ஒரு இரக்கத்தை வைப்பீராக. அந்த குழந்தைகளுடைய ஆண்டவரே இந்த அவல நிலைமையை தேவன் மாற்றுவீராக. படிக்கிற நாட்களில் படிப்பில் ஆண்டவரே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல வேலைகளுக்கு செல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக ஏசப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. அந்த இடத்துல இருக்கிறதான எல்லா சீர்கேடுகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. பிள்ளைகள் உழைப்பின் மூலமாக அந்த குடும்பம் நடத்தணுங்கிறதான அந்த அவல நிலைமையை மாற்றி பெற்றோருடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. எல்லா வீணான பண செலவுகளுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கடன் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த நாளிலும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அடிக்கடி நடக்கிறதான அந்த விபத்துகளில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. அப்படியே இமாச்சல பிரதேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த இடத்தில் ஆண்டவரை காணப்படுகிறதான அந்த தண்ணீர் பற்றாக்குறையை கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாளில் ஆண்டவரே ஒரு செழிப்பை அந்த ஆண்டவரே அந்த மாநிலத்தில் கட்டளையிடுவீராக ஏசப்பா. மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை அந்த ஆண்டவரை மாகாணங்களுக்கு நேராய் அனுப்புவீராக. ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணுமே. கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமே. ஆண்டவரே, வனாந்தரமும் வறண்ட நிலமும் செழிக்கும்னு சொன்னீங்கல்லப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த நாளில் ஆண்டவரே அந்த மாநிலத்தில் கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஏற்ற நேரத்தில் பருவ மழைகள் ஆண்டவரே தேசத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அதன் மூலமாய் வருகிறதான ஆசீர்வாதத்தை அந்த தேசம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேசமே பயப்பட
பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீங்களா? இந்த நாளில் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக சேனைகளின் கர்த்தர் எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிற வெறுமை ஆக்குகிறோம். சகல துதி கன மகிமை புகழ் யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா மகளுடைய ஜெபத்தை கேட்டு விருதுநகர் மாவட்டத்தில் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணி இன்னும் அதிக சபைகள் வளரணும், மக்களால் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்படணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சபைகள் பெருகி இன்னும் தீர்க்க தரிசனங்கள் 5 வகையான ஊழியங்கள் பெருகும்படியாய் இன்னும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப குழுக்கள் எழும்பணும், எழுப்புதல் இன்னும் அதிகமாகணும். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உருவாக கர்த்தர் இடத்துல நம்ம விண்ணப்பத்தை கேட்டுக்கிறோம். கர்த்தர் அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்களாக பெண்களுக்காக தனிப்பட்ட குறிப்புகள் ஜெபித்தோம், ஆண்களுக்காக ஜெபித்தோம், நேற்றுக்கு சிறுவர் சிறுமியர்களுக்காக ஜெபித்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபைகள்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிந்த வீட்டிலையோ கர்த்தரை அறிந்து தனியாக நிற்கிற அந்த பிள்ளைகள், குடும்பமாக ரட்சிக்கப்படாத கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவங்களுடைய இருதயத்தை தொட்டு கர்த்தரே தெய்வம் என்பதை, அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவர், அவரிடத்துல போனால் சமாதானம் உண்டு என்பதை, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டு என்பதை அந்த பிள்ளைகள் மூலிமா, அவங்களுடைய ஜெபத்தின் மூலிமா, கண்ணீர்களின் மூலிமா தன்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே தன்னுடைய சொந்த பந்தங்களையும் ஆண்டவர் கர்த்தரிடத்தில் திருப்பும்படியான ஞானத்தையும் அறிவையும் அபிஷேகத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு பரிசுத்த சந்ததிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கனிதர வளமான எதிர்கால அமைந்திட உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல பிரகாசிப்பார்கள் தானே இருக்குது. அப்படிப்பட்டதான பிள்ளைகள் நம்மளுடைய கரத்திலிருந்து கர்த்தருக்குள்ளே உருவாகும்படியாய், வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாய், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும்படியாய், அவங்களுடைய பள்ளிகள்லையும் மாணவர்களாக இருக்கும்போது பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் ஒரு சாட்சியுள்ள ஜீவித்தை வாழும்படியாய், அதே மாதிரி அவங்களுடைய வேலைகள்லையும் கர்த்தரை சார்ந்திருந்து ஒரு ஆசீர்வாதமான வேலையும் குடும்பத்தையும் அமைக்க முடியாது. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் இல்லாத வீடே இல்லை. சுகர் ப்ரெஷருங்கிற நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா இந்த பற்றிய நோய்கள் எல்லாம் அந்த கர்த்தரை மாற்றி போடும்படியாய், கொள்ளை நோ வாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் நம்மளுடைய எல்லா பிள்ளைகளுடைய நோயையும் வியாதிகளை ஒன்று விட்டு விலக்குவேன்னு சொன்னார் இல்லையா? நம்மளுடைய பரிகாரியாக கர்த்தர் வரும்படியாய், சுகத்தை தரும்படியாய், யெகோவா ரஃபாவாய் நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க வீட்டில் வயதானவர்கள் இருப்பாங்க, மூத்த குடிமக்களுக்கான நலன், அந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்களையும் ஒரு நல்ல ஞானத்தோடு வசனத்தில் ஜெபிக்க நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ வந்து அந்த பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படிப்பட்டதான கிருபை நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியாய் அந்த மூத்த குடிமக்களுடைய நலன்களை அந்த குடும்பம் பார்க்கும்படியாய் கர்த்தர் அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை சுகத்தையும் சமாதானத்தையும் அந்த மூத்த குடிமக்களுக்கு தரும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வாலிப பெண்கள் பிள்ளைகள் கர்த்தரால் இந்த ரட்சிக்கப்படும்படியாய் இந்த பிசாசனுடைய சகல தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் ஒரு சாட்சியின் ஜீவித்தை வாழணும். ஏன்னா பலவான்கள் உள்ள கைகள் அம்புகளாய் வந்து கர்த்தர் நம்மளை நிறுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசாசின் தந்திரங்களை எதிர்கொள்ளுகிற அபிஷேகத்தின் வல்லமையை தானியேலை போல கர்த்தர் அந்த யோசேப்பை போல ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படிப்பட்டதான விருத்த சேதனம் உள்ள ஜனங்களாய் கர்த்தருக்கென்று வைராகி வாஞ்சியாய் செயல்படுகிற பிள்ளைகளாய் பவுலை போல தீமோத்தேயு போல தீத்து போல கர்த்தரை நம்மளுடைய வாலிப பிள்ளைகளை தொடும்படியாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற உண்டாகும்படியாய் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அந்த பயப்படுகிற பயத்தையும் ஞானத்தையும் அறிவையும் விசேஷத்த ஆவி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தரிடத்துல ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்களுக்காக அம்மா ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இத்தனை நாட்கள் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஏசப்பா நீ நன்மையானதே ஆண்டவரே ஏசப்பா செய்வீர் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஏசப்பா குடும்பங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற தகப்பனே ஆண்டவரே இந்த நாட்களில் கூட ஆண்டவரே ஏசப்பா குடும்பம் என்பது ஆண்டவரே ஏசப்பா உமக்குள் ஒரு திருச்சபையாய் ஆண்டவரே கட்டப்பட்டது ஆண்டவரே ஏசப்பா. அந்த திருச்சபைக்குள்ளாய் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே ஏசப்பா தலைவராய் இருந்த ஆண்டவரே குடும்பங்களை ஆண்டவரே நீ நடத்தும்படியாய் ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே ஏசப்பா அந்த குடும்பத்துக்குள்ளாய் இருக்கின்ற ஆண்டவரே ஏசப்பா கணவன் மனைவி என்ற ஆண்டவரே ஏசப்பா அந்த உறவுக்குள்ளாய் ஆண்டவரே ஏசப்பா நீர் செய்த அந்த உடன்படிக்கை அவர்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் வாழத்தக்கதாகவும் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே ஏசப்பா அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்தியத்தை அவர்கள் ஆண்டவரே கடைபிடித்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக நீர் உண்டாக்கின அந்த திருச்சபையை ஆண்டவரே ஏசப்பா கட்டி எழுப்பத்தக்கதான் அந்த கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் நீர் வைக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா அந்த குடும்பத்தில் காணப்படுகிறதான ஆண்டவரே ஏசப்பா வயதானவர்களும் மூத்த குடிமக்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே பிதாக்களுடைய ஆண்டவரே ஏசப்பா அவர்களும் உம்மை பின்பற்றி ஆண்டவரே ஏசப்பா தன்னுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் வளர்க்கவும் ஆண்டவரே அந்த சந்ததிகளுக்கு அவர்களை ஒரு ஆசீர்வாதமாய் நீர் வைக்கவும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அந்த பிதாக்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே ஏசப்பா தேவனை பற்றி அறிகின்ற அறிவினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களை நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்களில் காணப்படுகிறதான ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே தனியாய் இருக்கின்ற அந்த குடும்பங்களில் இருக்கின்ற பெண் பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா விசேஷமாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஏசப்பா கைவிடப்பட்டதான அந்த நிலைகளில் இருக்கின்ற ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஒரு விசை நினைவு கூறுவீராக. ஆண்டவரே அவர்களுக்காய் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டு உள்ளது தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை ரட்சித்த ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே ஏசப்பா இந்த உலகத்தில் ஜீவிக்க வைக்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே ஏசப்பா நீர் அவர்களுக்காய் யாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா நன்மையாய் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளில் நீர் நினைத்தல்வீராக ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா குடும்பங்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஏசப்பா இன்றைய இளைஞர்களையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளே ஆண்டவரே ஏசப்பா அநேக உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா தன்னை இழந்து ஆண்டவரே தன் சுய சிந்தனை இழந்த ஆண்டவரே ஏசப்பா பரிசுத்தத்துக்கு ஏற்றது போல் தன்னை ஸ்தோத்திரம் ஆண்டவரை தயார்படுத்தி கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய வசனங்களை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை புறக்கணித்து இந்த உலக இச்சைக்காய் ஆண்டவரே ஏசப்பா ஓடுகின்ற ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஒரு விசை ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் மனம் திருந்த ஆண்டவரே அவர்கள் பெற்றோர் மூலம் ஆண்டவரே ஏசப்பா அவர்களுக்கு நல்வழிகளை காட்ட ஆண்டவரே ஏசப்பா நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கருத்தாய் ஆண்டவரே ஏசப்பா கவனிக்கத்தக்கதாகும் ஆண்டவரே அவர்களுடைய பாதைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் ஒரு வழிகாட்டியாய் ஆண்டவரே ஏசப்பா அவர்களை ஆண்டவரே நீர் செவைப்படுத்துவீராக. ஆண்டவரே பெற்றோரை பார்த்து வளர்கின்ற அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஜாதியாய் நிற்க ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா குடும்பங்களுக்குள்ளாய் ஆண்டவரே காணப்படுகிறதான அந்த நோய்களுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கொள்ளை நோய்களினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா முடியாத பலவீனப்பட்டு ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் நீர் இந்த நாட்கள் ஆண்டவரே ஏசப்பா நினைத்தல்வீராக. ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே என்னை பலப்படுத்துகின்ற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாட்கள் அந்த சரீரங்கள் ஆண்டவரே பலப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஒரு குணமாக்குகின்ற வல்லமை உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும் இயேசப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலும் ஆண்டவரே இயேசப்பா அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே இயேசப்பா அவர்கள் பலன் கொண்டு எழுந்த ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரே மான்கள் கால்கள் போல ஆண்டவரே இயேசப்பா அவர்களை
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடும்பங்களுக்காய் ஜெபித்து இந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் அளிப்பீர் என்றும் ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய செட்டின் கீழ் மறைத்து நீர் பாதுகாப்பீர் என்று விசுவாசத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தர் இந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் யாவற்றையும் ரட்சித்து கர்த்தர் பார்த்திங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகளையும் நல்ல கனிதரும் திராட்சை கொடிகளாய் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் மூத்த குடிமக்களுடைய நலனையும் வாலிப பெண்களுடைய சிருஷ்டிகரை நினைக்கிற பெண்கள் ஆண்களுடைய சிருஷ்டிகரை நினைக்கிற கிருபையும் இரக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப தேவைகள் யாவும் சந்திக்கப்பட கர்த்தரின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறோம். பாக்கி நன்மை உண்டாகுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து வருகிறது தான் நம்ம படிக்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா கர்த்தர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு படிக்கிறோம். இந்த வசனங்களை ஆவற்றி இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாக்குத்தத்த வசனமாக குடும்ப தேவைகளுக்காக வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான தம் இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்ததாமே நிறைவேற்றிட அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் இரக்கத்தை தரும்படியா. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானது செய்கிற தாவீதை போல தன் இருதயத்துக்கு வந்தவன் நெருக்கமானவன்னு தாவீது பண்ணிரு கர்த்தர் சொல்கிறாரு. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல குணங்களை பெற்றவர்களாய் கர்த்தருடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற குடும்பங்களாய் நம்ம மாறும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் காணப்படும் பிளவுகள் விரிசல்கள் பிரிவினைகள் யாவும் நீங்கி திருமண வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு ரெபேக்கா ஈசாக்கை போல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல கர்த்தர் இந்த குடும்ப உறவில் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தையும் குடும்பங்கள் கட்டப்படவும் எல்லா பிரிவினைகளும் எல்லா சூழ்நிலைகளும் பிழைகளும் மாறி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கணவனாய் அன்பு கூறுகிற கணவனாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனைவிகளாய் இருக்க கர்த்தர் இந்த நாட்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தரும்படியாய் ஒருமையின் ஆவியை தரும்படியாய் ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா விசுவாசிகளுடைய தொழில் மற்றும் தொழில் சார்ந்த முயற்சிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். என்ன தொழிலை செய்கிறாங்களோ அந்த தொழிலில் ஒரு உண்மை தன்னுடைய வேலைகளில் உண்மையாக செய்யக்கூடிய கிருபை. இந்த வாரத்தில் நம்ம செய்தி கேட்ட மாதிரி தன்னுடைய வேலைகளில் கவனமாக இருக்கிறவன் பார்த்திங்கன்னா நீசனுக்கு முன்பாக நிற்பான்னு பைபிளில் இருக்குது. அப்படிப்பட்டதான வேலை உண்மையாய் உத்தமமாய் செயல்படுகிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அந்த தொழில்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவங்க தொழில் சார்ந்து எந்தெந்த முயற்சிகளை எடுக்கிறாங்களோ அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபை ஐக்கியத்தை விட்டு விலகி இருக்கும் குடும்பங்கள் திரும்பவும் ஐக்கியத்தில் இணைந்து பலப்பட கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையினால சோர்வுனால மனக்கசப்புனால விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனாலும் தன் வீட்டை தேடி விடுகிற அந்த இளைய மகனை போல கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல உணர்வை தந்து திரும்பவும் இந்த சபையில் இணைக்கப்பட கட்டப்பட கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தையும் இந்த சபையோட நல்ல இணக்கத்தையும் ஏற்படுத்தும்படியாய் கர்த்தரை தேடுகிற அறிவினால இங்கே ஓடி வரும்படியான கிருபை உண்டாகட்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிற இசப்பா. அப்படிப்பட்டதான கிருபையும் இரக்கத்தையும் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்களால் பின்மாற்றத்தில் இருக்கும் விசுவாசிகள் அவங்க எல்லாம் ஆதி நிலைமைக்கு திரும்பணும். நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சபையை பேசு சபையில் கர்த்தர் சொல்கிறது அதுதான் ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டாய் தான். இப்பயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலைகளால் நம்முடைய பிரச்சனைகளினால ஒரு வேளை ரட்சிக்கப்படாத கணவன் மனைவிமார்களால் குடும்ப கட்டுகளால் கலாச்சார கட்டுகள்னால ஏதோ ஒரு காரணங்களால் விசுவாசிகள் பார்த்திங்கன்னா இன்னும் பின்தங்கியே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான விசுவாசிகள் தொடப்பட்டு ஆதி நிலையான அன்புக்கு கர்த்தரை தேடி ஓடி வருகிறதான சபை விட்டு நீங்காதபடி அந்த பிள்ளைகளெல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் கட்டப்பட்டு இருந்த அந்த கட்டுகளெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி அப்போ சுதந்திரமாக செபிக்க ஆராதிக்க அந்த பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுக்காக பிரிட்டோ அங்கிள் ஜெபிக்கிறீங்களா?
நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, அந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் கிருபையாக நீர் சந்தித்து அவங்களுடைய தலைகளை உயர்த்தும் ஆசீர்வதி ஆண்டவரே. நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் இவ்வளோ இருந்தெல்லாம் உங்களை விடுவித்து காப்பாற்றும் ஆண்டவரே. இயேசப்பா, அந்த நாளில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பற்றி அனுபவிக்க நீர் கிருபை செய்தருளும். தடைகள், சீர்கேடுகள், சத்துண்டிக்கிறீர்கள் எல்லாவற்றையும் அகற்றி தெய்வம் அனுக்கிரகமான காரியங்களை செய்து உயர்த்துவீராக. அதனால் குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கும் தகப்பன் தாய்க்குமா இருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கட்டும். குடும்பம் நாளுக்கு நாள் தலைக்கட்டும், வளரட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரட்டும் ஆண்டவரே. இப்படி நாமும் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் சபை விட்டு அல்லேலூயா சூழ்நிலையின் காரணமாக பிரிந்து போயிருக்கிற அல்லேலூயா சோதனை அல்லேலூயா எப்படி தன் தகப்பனை விட்டு இளைய குமாரன் பிரிந்து போனானோ, திரும்ப அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தானோ, அதே போல் நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அது பிரிந்து போன அந்த குடும்பங்கள்லாம் இணைக்கப்பட்டு அல்லது தேடி உணர்வோடு வந்து தேடி மீண்டும் இந்த ஐக்கியத்தில் இணைந்து நல்லபடியாக செயலாற்ற மன கசப்பெல்லாம் மாற அல்லது தேவரே தயவாய் நீர் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவருக்கு மகிமையுண்டாட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் அல்லேலூயா விசுவாச குடும்பத்தார் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. தயவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி ஆண்டவரே. இந்த நாட்கள் அல்லது தொய்வுகளெல்லாம் மாற்றி ஆண்டவரே. அல்லது தெய்வம் இந்த நாட்கள் அவங்களை தலையை உயர்த்தி ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. பரலோகத்தின் தேவன் தாமே இந்த நாட்கள் அபரிவிதமாய் அவங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பமும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி சென்று நல்ல சாட்சிகளாய் நிலையத்திற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல் பிள்ளைகளும் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளர்ந்து கனி கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் இந்த மகனுடைய ஜெபத்தை கேட்டு யாவரும் பின்னிட்டு இருக்கிறவங்க யாவரும் சபையில் வந்து குடும்பமாய் சேர்க்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி சபையில் போதிக்கப்படுற சத்தியத்துக்கு முழுமையாக கீழ்ப்படுகிற இருதயத்தை, உணர்வின் இருதயத்தை, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை, புது ஆவியை ஆண்டவரே கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய உடன்படிக்கை ஒன்று செய்கிறாரு. வசனங்களை இருதயத்தில் எழுதினவர்களாய் நம்ம மாறணும். அப்படிப்பட்டதான காதுகள் திறக்கப்பட, இருதயங்கள் திறக்கப்பட, உணர்வுள்ள சிந்தைகள் திறக்கப்பட, இந்த சத்தியங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்ய தீவிரிக்கிறவர்களாக இருக்க நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா இருளின் அதிகாரங்களிலிருந்து அந்த போராட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஏன்னா குமாரன் எங்கே விடுதலையாக்கினார்? மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீங்கன்னு நம்ம படிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்டதான விடுதலைகள் ஆவியானவரால் உண்டாக்கப்பட, குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், சபையில் இருக்கிற பிரச்சனைகள் யாவும் இந்த சத்தியத்தின் மூலியமாக இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் படிக்கிறோம். அப்படிப்பட்டதான சத்தியத்தை அறிகிற அறிவு விடுதலையாக்குகிறதான விடுதலை ஆண்டவரை உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து எல்லா சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமயத்திலும் முழு ஒப்படைப்புடன் முழு உண்மையுடன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அது சபையின் ஊழியர்களாக இருக்கலாம், அடுத்தது நம்ம சபை விசுவாசிகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக உருவாக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஊழியங்கிறது பவுல் சொன்னது போல் நம்ம மேலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது கடமை. அப்படிப்பட்டதான கடமையை வந்து ஏதோ ஒரு காரியங்களில் நம்ம முழு இறுதியத்தோடு முழு ஆத்மாவோடும் இந்த சபையின் பிள்ளைகளும் சபை ஊழியங்களுக்காக நிற்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுவும் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு வகை ஊழியம், பாட்டு பாடுறதும் ஒரு ஊழியம் தான், நம்ம சபைகளை சுத்தப்படுத்துறதும் ஒரு ஊழியம்தான், செபிக்கிறது ஒரு ஊழியம்தான், ஊழியக்காரர்களுக்கு உதவுறதும் ஒரு ஊழியம்தான். அப்படிப்பட்டதான ஊழியங்களில் ஏதோ ஒரு வகை ஊழியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான இறுதிய வாஞ்சி உள்ளவர்கள் ஒரு கூட்டம் எழுப்புதலாய் உருவாக்கப்பட, ஜெபிக்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், அப்படிப்பட்டதான கிரியைகளை இந்த சபையில் உண்டாகும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுக்காக சுமதி ஆண்டி ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிற இயேசப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலையும் கூட இயேசப்பா சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிற சபையில் ஆண்டவரே போதிக்கக்கூடிய ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய அந்த கிருபையின் அபிஷேகத்தை எங்கள்
எங்கள் சபை மீது ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, இந்த வேத அறிவு ஆண்டவரே எங்கள் சபையில் இன்னும் அதிகமாய் வளருவதற்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற அந்த வேதத்தை படிப்பதுக்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகார கிரிகளை எடுத்து போடுங்க சப்பா. ஆண்டவரே அந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே வேதத்தை படிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு ஆண்டவரே சபையில் அந்த காதுகள் அடைக்கப்பட்டிருந்த அதை இயேசுவின் நாமத்தினால் நீர் எடுத்து போடும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தூக்கத்தின் கிரியைகள் ஆண்டவரே, சோத்திரமான மந்தத்தன்மையின் கிரியைகள் ஆண்டவரே, இந்த வேதத்தை கேட்க முடியாதபடிக்கு தூக்கத்தின் கிரியைகள் எல்லாம் எடுத்து போடுங்க எங்கள் சபையில் இருந்து ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட உடல் சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களிலும் கூட அப்பா அந்த வேத அறிவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் சபையை வேத அறிவினால் நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா பாஸ்டர் போதிக்கும் போது அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்கக்கூடிய அந்த கிருபையின் அபிஷேகத்தை எங்கள் சபைக்குள்ள ஊற்றும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்காத ஜெபம் அருவருப்பானது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அந்த வேதத்தை படித்து ஆண்டவரே அதன்படி நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை வைத்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த அபிஷேகம் எங்கள் சபைக்குள்ள கிரிய செய்யணும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த கிருபையின் அபிஷேகம் எங்கள் சபைக்குள்ள கிரிய செய்யட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரி ஷாபாலா தி கதரி ஷங்கலதி ரபாலா ரிஷந்தரலதி கபா தோரி ஷிபாலதி கதரி ஷங்கலதி கபா. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகள் ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள் முதற்கொண்டு எங்கள் சபையில் சிறுவர் முதற்கொண்டு ஆண்டவரே முதியோர் வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த வேதத்தின் வல்லமை ஆண்டவரே அப்பா அந்த போதிக்கும் போது ஆகட்டும் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆகட்டும் ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் போதிக்கப்படுகிற அந்த சத்தியம் ஆண்டவரே அப்பா சபைக்குள்ள பாய்ந்து செல்லும்படியான அந்த கிருபைகள் ஆண்டவரே நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். அந்த வேத வசனத்தை கேட்கும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அதிசயங்கள் எங்கள் சபைக்குள்ள நடக்க ஆண்டவரே எங்கள் சபையும் எங்கள் போதகர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சீசர்கள் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. இங்கே வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஆண்டவரே, இந்த சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தர் மீது உம்முடைய அபிஷேகம் கிரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூரி ஷிபாலா தி கலரி ஷந்தரல தி கபா ஒரு ஷபாலா தி கபால ரிஷந்தரல தி கபா. அப்படிப்பட்ட அபிஷேகம் ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்குள்ளே இந்த நாட்களில் கிரிய செய்யணும் ஆண்டவரே. சூழ்நிலை நிமித்தமாக எத்தனையோ பேர் சபையை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் ஏசப்பா. ஆண்டவரே அவங்களை எல்லாம் ஆண்டவரே இந்த சபைக்கு நீ கொண்டு வரும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சபைக்குள்ள ஒரு சமாதான சந்தோஷத்தின் ஆவியை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிரியைகள் ஆண்டவரே இந்த சபைக்குள்ள நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவரே சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செயலிழந்து போவதாக. ஓ ரிஷிகாலா தி சாந்தரல தி கபால ரிஷாந்தரல தி கபா. ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த 40 நாட்கள் இந்த ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா பங்கு பெற்ற ஒவ்வொருத்தர் மீது அப்படிப்பட்ட விசேஷத்தை கிருபையை நீர் ஊற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் அப்பா. சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே பார்க்காதபடிக்கு சப்பா உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே இந்த கிருபை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த கிருபை ஆண்டவரே எங்களுக்குள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற எல்லா தந்திரங்கள் பிசாசின் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செயலிழந்து போவதாக. எல்லா வாலிப பிள்ளைகள் மீது ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த நாட்களில் எங்கள் சபைக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் கிரிய செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூரிஷிபாலா தி கலரி சாந்தரல தி கபா தூரிஷாகா தரி சாந்தரல தி கபா தரி சங்கல தி கபா தரி சங்கல தி கபா ஒரு தரி சகல தி கதரி சங்கல தி கபா. எல்லா தடை செய்கிற கிரிகளை எடுத்து போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சோர்வின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே சந்தோஷங்கள் சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தை கேட்கக்கூடிய அறிவு ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவரே அப்பா நீ தந்தரில் விட்டதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா பலவீனத்தையும் நீக்கி போட்டதுக்காக சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் ஆண்டவரே இனிவரும் நாட்களில் ஆண்டவரே அப்படிப்பட்ட அதிசயம்
அதிசயங்கள் அற்புதங்கள் நடப்பதாக தகப்பனே. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, பாஸ்டர் மீது, பாஸ்டர்மா மீது ஆண்டவரே, காட்வின், பர்ஜின், ஜோசின் குழந்தை மீது, ஒவ்வொருத்தர் மீது உடைய வல்லமையில் அபிஷேகம் கிரிய செய்யட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே நன்றி சுவாமி, நன்றி சாமி. தூஷி பாலசி கதரி சந்தரலதி கபா தூரி சதரலதி கபால ரிஷாந்தரலதி கபா. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய அபிஷேகம் எங்கள் சபைக்குள்ள கிரிய செய்து விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீ தஷதலதி கதரி ஷதலதி கபா தரி சந்தரலதி கபா தூரி ஷிகலதி கதரி ஷகலதி கபா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்குள்ள, இங்கே சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவரே உடைய வேத அறிவினாவில் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு சந்தோஷம், சமாதானம் இந்த நாட்களில் பெருகட்டும் ஆண்டவரே. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து போடுங்க ஏசப்பா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ராஜா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. எங்க குடும்பங்கள் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் காணப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க சபையில் அப்படியாய் நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமையில நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய மிஷனரிகள், அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் வெளியில் நடக்கிற அந்த ஊழியர்களின் வளர்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகளில் வசித்து வருகிற நம்முடைய உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சபை குடும்பம் மற்றும் குடும்பங்களாக வந்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்யும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவ வார்த்தைகளை இந்த நாட்களில் குழந்தைகளும் கேட்கும்படியாக அவர்கள் மூலமாக வருகிற இடையூறுகள், ஸ்தோத்திரம், டிஸ்டர்பன்சஸ் இதெல்லாம் மாறும்படியாக கர்த்தர் நம்முடைய சபை நடுவில் ஒரு தெய்வீக ஆளுகையை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சத்தியத்துக்கு தூணாக, ஸ்தோத்திரம், ஆதாரமாக ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் தாமே இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் குடும்பமாக எழும்பி செயல்பட, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவருடைய திட்டத்தை அறிந்து செயல்பட, சிறு குழந்தைகள் முதற்கொண்டு வயதில் முதிர்ந்திருக்கிற எல்லார் மேலேயும் அவருடைய ஆவியின் வல்லமை நிறைவாய் வழிநடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த 2 நாளில் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் நீங்கள் எல்லாரும் நல்லா சிறப்பாக செய்ததுக்காக நன்றி. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வார்த்தை, இந்த பகுதி நினைவுபடுத்தப்பட்டுச்சு. அதில் இருந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் தியானித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். 11 வருஷங்களை நாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கு. அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒருவர் போய்விட்டார். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாம். ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையே என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த 11வது வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கலாமா? இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ,
இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நிறைய தடவை வாசிச்சிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு எப்படி நின்றார்? தனித்திருந்தார். ஸ்திரீ எங்க நின்னா? நடுவே நின்றார். சரி, இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுக்கு பின்னாடி அவர் நிறையா இந்த நடக்கிறத குறித்து பேசுகிறாரு. இந்த பகுதி இப்போ நம்ம வாசித்த பகுதி தான் மையமாக. இதிலிருந்து தான் நான் குறிப்புகளை சொல்ல போகிறேன். எப்படி நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, உங்களை என்னை அனுப்பினவர் நம்மளோட கூட எப்பவுமே இருக்கிறார். அதை மறக்கக்கூடாது. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் நான் தனியே விடப்படுவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியே விடப்படுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தனியே விடமாட்டாரு, தனியே விடமாட்டாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர், இந்த ஜெப நாட்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை தெரிந்து கொண்டவர் எங்கே இருக்கிறாருன்னா உங்களோடு கூட இருக்கிறார். இதில் முதல்ல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம இப்படி ஆண்டவர், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், நம்ம ஆராதிக்கிற இந்த 3 அடையாளம் கொண்ட தேவன் ஒரு மனுஷனோட இருக்கும் பொழுது அவன் செய்கிற செயல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வது எதற்காக? அவனோடு இருப்பதற்காக. அப்படி ஒரு மனுஷனோடு அவர் இருக்கும்போது அந்த கடவுளுக்கு பிரியமான செயலை அவன் செய்கிறவனாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க முக்கியமான காரியம். அந்த பிரியமான செயல் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும், அது மற்றவங்களுக்கு பிரியமானதாக இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், ஏதோ ஒரு காலம் எனக்கு கிடைக்கிறப்ப அல்ல, காலம் கிடைக்குதோ சமயம் கிடைக்குதோ எல்லா காலத்திலையும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை நீங்களும் நானும் நேசிக்கிறபடியால் அவர் நம்மை தனியே இருக்க விட மாட்டார். அப்போ இந்த மேல் பகுதியில் நம்ம வாசித்தோம், இயேசு தனித்திருந்தார், அந்த இடத்துல ஸ்திரீ நடுவே நின்றால். அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க, இந்த இடத்துல நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க இருக்கிற மக்களுடைய பார்வையில இயேசுவோடு கூட யாரும் இல்லாததை போல் இருக்கலாம். ஆனால் இயேசு அங்கே செய்கிற ஒரு செயல் தேவனுக்கு பிரியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் பார்வையில இங்க இயேசுவின் இடத்துல ஒரு செயல் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்திரீய, விபச்சார ஸ்திரீய கையும் மையுமாக பிடித்து விட்டார். மோசேயின் கற்பனையின்படி அவள் கொலை செய்யப்பட வேண்டும். அடுத்தது அந்த இடத்துல இயேசுவை குற்றம் சாட்டுவதற்காக, அதாவது என்ன சொல்லணும்னா, அவங்களோட சேர்ந்து இவரும் ஏதாவது செய்வாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள போகிற சத்தியங்கள் அதுதான். அப்படி அது நடக்கவே இல்லை. அவர் அந்த இடத்துல தனியாக இருக்கிறார்.
ஒரு பெரும் கூட்டம் அவரை எதிர்த்து வந்தது. அப்புறம் பார்த்தா எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த காலை நேரத்திலையும் கூட நம்ம வாழ்க்கையிலையும் நம்மை எதிர்த்து வருகிற கூட்டங்கள், இந்த எதிர்த்து வருகிற கூட்டங்களுக்கு நடுவில் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியுமா? அந்த பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பகுதியிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே என்ன நடக்குது? ஒரு ஸ்திரீயை விபச்சாரம் செய்யப்பட்டு பிடித்தாயிற்று. மோசையின் கற்பனையின்படி அவர்கள் கொலை செய்ய வருகிறார்கள். ரொம்ப சந்தோஷமா பெருங்கூட்டம் வருது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரியோர் இருக்கிறாங்க, சிறியோர் இருக்கிறாங்க. அந்த நாட்களில் இது ஒரு வழக்கம். அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு இந்த செயலை செய்வதற்கு வருகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் இயேசு அந்த இடத்துல இருந்ததுனால அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடப்பதற்கு இடமில்லாமல் போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவின் இடத்துல சோதிப்பதற்காக கேள்வியை கேட்கிறார்கள். இவங்களை என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க, கற்பனை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கற்பனை கொலை செய்யணும் தான் சொல்லுது. ஒருத்தர் மட்டும் கொலை செய்யணும்னு சொல்ல, 2 பேரையும் கொலை செய்யும். உபாகமம் 22:22 யார் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் பிடிக்கிறீங்களோ அந்த ஆணையும் பெண்ணையும் கொலை செய்ய வேண்டும். ஸ்திரீயோடே கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே அந்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும். லேவியராகமம் 20:10 அதே தான் சொல்றாங்க. மோசே கற்பனை பொய்யெல்லாம் சொல்லலை. மோசே கற்பனை பவர்ஃபுல்லான கற்பனை. விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப இவங்க சொல்றது ரைட்டு. ஆனா முழுமையான சத்தியத்தை சொல்றாங்களா, முழுசா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது தேவனுக்கு பிரியமான செயலான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இன்னைக்கு நம்மள அப்படித்தானே பண்றோம். ஆண்டவர் இடத்துல, பாஸ்டர் இடத்துல வரும்போது நமக்கு நம்மளை பாதுகாக்க, பாஸ்டர் இப்படி நடந்துச்சு, இப்படி நான் பார்த்தேன், இது மாதிரிலாம் ஆயிடுச்சு, ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கத்தை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நடந்துச்சு பாஸ்டர், அதனால் இப்படி நடந்துச்சு, அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் நடந்துச்சு, நமக்கு பார்த்துக்கோங்க. இது தேவனுக்கு பிரியமானது இல்லை. அவர் சொல்றாரு இந்த இடத்துல, எப்படி ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா நடக்கிறது அப்படிங்கிறத இந்த காலை நேரத்தில் இந்த பகுதியிலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் ஒரு சோதனை, எப்படியாவது இவர் ஏதாவது செய்ய மாட்டாரா, இவர் அப்படி மாட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா அவர் மாட்டல. ஏன் தெரியுமா மாட்டல? கேட்கிற சத்தத்தை, கேட்டு பழகின சத்தத்தை, அதாவது ஆண்டவருடைய சத்தத்தை, பிதாவாகி தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகினபடியால் அவருக்கு இப்போ கேட்குற சத்தம் பாதிப்பை ஏற்படுத்தலை. முதல் காரியம், உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்றால் உங்களை எதிர்த்து வருகிற சத்தங்கள், தற்சமயம் உங்களை நோக்கி வருகிற சத்தங்கள், உங்களை பாவம் செய்ய தூண்டுகிற சத்தங்கள், நீங்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று வருகிற சத்தங்களை விட என்னுடைய காதுகளில் நான் எப்பொழுதும் கேட்டு பழகின சத்தம், அந்த தேவனுடைய சத்தம் ஓங்கி இருக்கும் பொழுது நான் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியும். சின்ன பையன் சத்தம் போடுறான், பெரிய பையன் சத்தம் போடுறான், பெரிய ஆள் சத்தம் போடுறாரு, எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க தேவனுக்கு பிரியமான காரியத்திலிருந்து தன்னை விற்று போட ஒப்பு கொடுக்கவில்லை. ரிச்சர்ட் உம்ராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இருந்தார். அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி சிறைச்சாலையில் 15 வருஷம், எத்தனை வருஷம்? 15 வருஷம். 15 வருஷம் அவருடைய சிறைச்சாலையில் ஒரு பக்கம் டார்ச்சர், இன்னொரு பக்கம் எப்படின்னா ரேடியோ ஓடிட்டே இருக்கும். கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்தவம் நல்லது அல்ல. கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்தவம் நல்லதல்ல, வேத வார்த்தைகள் பொய், இப்படின்னே ஒரு சத்தம் 15 வருஷம் ஓடிட்டே இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டு பாருங்க.
அந்த மனுஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவரை கேட்டாங்களாம், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இப்படி இருக்க முடியுது, இன்னும் தீவிரமாக எப்படி ஊழியம் செய்ய முடியுது? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, இந்த 15 வருஷம் நான் கேட்ட சத்தம் எல்லாம் என்னை ஒரு வழி பண்ணிருச்சு. ஆனால் நான் கேட்டு பழகின சத்தம், இந்த வார்த்தை எனக்குள்ளே இருந்ததுனால என்னை 15 வருஷம் இந்த சத்தம் நெருக்குச்சு, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகி அதில் ஊறி போன ஒரு நபராக இருக்க வேண்டும். இல்லை நாட்டி அவ்வப்போது நமக்கு எதிராக வருகிற இந்த பலம் வாய்ந்த சத்தங்கள், எண்ணிக்கை அதிகமான சத்தங்கள் நம்மளை எப்படியாவது குற்றப்படுத்தணும், ஏதாவது குற்றத்தில் மாட்டணும் அப்படின்னு சொல்லி வருகிற இந்த சத்தங்களில் நீங்களும் நானும் மாட்டி அவருக்கு பிரியமாக நடக்க முடியாமல் போயிடும். ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க 5வது வசனத்தில், மோசேயின் கற்பனையின்படி. கரெக்டு தான், மோசேயின் கற்பனை என்ன சொல்லுது, கொலை செய்யணும் தான் சொல்லுது. ஆனால் நீங்கள் சரியான ஒரு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்திரீயை மட்டும்தான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. கற்பனை 2 பேரையும் கொலை செய்யணும்னு சொல்லுது. அவங்க போயிட்டாங்க, சரி இவங்களை மட்டும் கொலை செஞ்சிடலாம். நல்லா கவனமாக கேளுங்க, கற்பனை தெரிந்திருந்தால் மட்டும் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாது. கற்பனையின் வெளிச்சம் தெரிந்தால் ஒழிய தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியும். இயேசு ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுக்கு பிரியமாக நடப்பதற்கு என்ன காரணம்னா, இங்கே வந்த இந்த கூட்டத்தை விட இந்த ஊழியத்துக்கு ஆரம்ப நிலையில் 40 நாள் உபவாசம் பண்ணி பிசாசானவன் அவரை சோதிக்கும் போது அவன் சொல்கிறான், வசனத்தை வச்சு அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறான். அப்போ அந்த வசனம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியல. வசனத்தின் வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்ததினால் தேவனுக்கு பிரியமாக நடக்க நேரிட்டது. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் வசனம் தெரியும். சின்ன வயசுலேருந்து சபையின் அனுபவத்தில் இருந்து நம்மை சுற்றி இருக்கிற நல்ல ஒரு சர்க்கிள் நமக்கு இருக்கிறதுனால வசனம் யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. வசனம் தெரியும், வேதம் தெரியும், என்ன செய்யணும் தெரியும், ஆனால் வெளிச்சம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்றாரு 12வது வசனத்தில், உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இன்னைக்கு இந்த ஒளி நமக்கு வேணும். இந்த ஒளி உங்களுக்கும் எனக்கும் இல்லைன்னா ஆமாம் கொன்னே ஆகணும் இவங்களை அப்படின்னு நீங்களும் என்னது இன்னொரு கல் எடுத்துட்டு பக்கத்தில் வீசுறதுக்கு ரெடி ஆயிரும். கொலையினால், அடிக்கிறதுனால, கொல்றதுனால அது ஒரு சரியான தீர்வு அல்ல. இன்னைக்கு நம்மளை நோக்கி வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நாளைக்கே வந்து கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி என் குழந்தை தப்பு பண்ணிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது பாஸ்டர், டிவி பார்த்துட்டு இருக்குது, செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்குது, ஊர் சுற்றிக்கிட்டே இருக்குது, படிக்க மாட்டேங்குது, மண்டையில் ஏற மாட்டேங்குது, என் பையன் வேலை செய்ய மாட்டேங்கிறான், போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு 4 லெஃப்ட் ரைட்டு அடித்தா சரியாயிருமா? இல்லை ஸ்கூலில் விட்டு நல்ல டீச்சர் குச்சியை காய்ச்சி நல்ல வெளுத்தெடுத்தாங்கன்னா சரியாயிருமா? அடிக்கிறதுனாலையோ அடைச்சி வைக்கிறதுனாலையோ அது ஒரு சரியான ஒரு தீர்வு அல்ல. அப்படி பண்ணுறதுனால தேவனுக்கு பிரியமான காரியமான்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு காண்பிக்கிற விஷயம் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை நமக்கு காட்டு. கொலை செய்கிறதுனால, அடிக்கிறதுனால, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுனால எந்த ஒரு பாவங்களும் நின்றுவிட முடியாது. வெளிச்சம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வேத வார்த்தைகளை குறித்த வெளிச்சம் வேணும். நீங்கள் என்னோடு பேசுகிறீங்க, எனக்கு அந்த சத்தம் கேட்குது ஆண்டவரே, அது கேட்பது மட்டுமல்ல, அது என்னுடைய பாதைக்கு ஒரு ஒளியாக மாற வேண்டும். ஆண்டவர் பேசிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாம் செஞ்சிடறோம், அப்புறம் போய் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு முழிக்கிறோம். இதை ஆண்டவர் தான் காட்டினாருன்னு சொல்கிறோம், அவர் சொன்னாருன்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்த நாள் வந்து இப்படி ஆயிடுச்சே, அப்போ பேசினவர் எங்கே போனாரு? சொன்னவர் தப்பா சொல்லுவாரா? அவர் பேசினது ரைட்டு தான், சொல்றது உண்மைதான். ஆனால் அந்த வெளிச்சம் எனக்கு இல்லாதனால, அவர் சொன்ன விதமும் அவர் சொல்ல வந்த விதமும் எனக்கு தெரியாதனால இன்னைக்கு நீங்களும் நானும் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம்.
அவருக்கு பிரியமான வழியில நம்மனால வாழ முடியாம இருக்கிறோம். என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. வசனம் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, ஆண்டவர் குறித்த காரியங்களை தெரிந்தா மட்டும் பத்தாது, அதை குறித்த வெளிச்சம் நமக்கு வேணும். வெளிச்சம் நமக்கு வேணும். அந்த வெளிச்சம் தான் நம்முடைய பாதைக்கு ஒளியாக இருக்கிறது. மேற்கொண்டு நான் எப்படி அதில் நடக்கணும் சொல்லிட்டாரு, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன், அந்த முழு காரியத்தையும் மேற்கொண்டு நான் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது மூன்றாவது காரியத்தில் ஆண்டவர் இங்க என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அடுத்து பின்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 29வது வசனத்திலேருந்தே வாசிங்க, மைக்கில் வாசிங்கன்னா தான் சத்தம் கேட்கு, நானே வாசிக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் விசுவாசம் அவர் மீது வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். வசனம் தெரியுது, வெளிச்சம் இல்லை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். ஆதலால் அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறீர்கள் அல்லவா. நீங்கள் உங்கள் பிதாவாகிய, இப்பதான் அவர் சொல்ல வர்றார், யார் அந்த பிதா அப்படிங்கறது இங்கதான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பிசாசானவினால் உண்டானவர்கள். மூணாவது காரியம், எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பிதாவின் கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யார் பிதாவின் கிரியை செய்கிறான்? அவருடைய வார்த்தையை நமக்குள்ள வச்சிருந்தா மட்டும்தான் அவருடைய கிரியைகளை நம்மால் செய்ய முடியும். அந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தான் பிதாவின் கிரியைகளை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இவங்களுடைய செயல்களும் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா, அது அவர்களுக்குள் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த வார்த்தை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அநேக சமயம் இல்லை. மேல சொன்ன மாதிரி வெறும் கேட்டு பழகணுமா, வெறும் கேட்குறோம், கேட்டு பழகலை, அதை நடைமுறைப்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நடைமுறைப்படுத்தும் போது அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும், அந்த உணர்வு நமக்குள்ள வரும். வெறுமனை கேட்கிறதோடு மட்டும் அது இருக்குமாயின் அவ்வளோதான். அந்த வாசப்படி விட்டு வெளியே போகும்போதே பிசாசானவன் அந்த விதை எடுத்துடுறான். ஆனால் அது கேட்டு பழக்கப்பட்டு உணர்வடைய செய்யும் பொழுது அது எனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுது. என்ன வெளிச்சம்னா, அந்த எம்மாவூர் சீஷர்கள் ஆதி நாட்களில் இயேசுவின் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உணர்வுகள், உள்ள ரெஜிஸ்டரான உணர்வுகள், இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அதே சத்தம், அதே வார்த்தைகள்
அவங்க திரும்பி பார்க்க வைக்குது. இந்த சத்தத்தை ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்குதே, இந்த வார்த்தைகள் இப்படி எங்களுடைய நடைமுறையில் இப்போ எங்களால் பார்க்க முடியுதே, இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், ஏசப்பா மறைஞ்சிடுறார். அவங்களுக்கு அவர் வெளிப்பட்டுட்டார். இதுதான் அந்த வெளிச்சம். அந்த சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இதைத்தானே ஆண்டவர் படித்து சொல்லிட்டு இருந்தார். 3 நாளில் இடிப்பேன், இது சீக்கிரம் உடஞ்சி போகும், 3 நாளில் திரும்ப எடுத்து கட்டுவேன். அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. ஆனால் அந்த இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை அவர்களுடைய கண்கள் பார்க்கறது. ஆனால் மற்றவங்களுக்குலாம் என்ன தெரியுது, இயேசு ஏதோ பரியாசம் பண்ணுறாரு, அவங்களுக்கு கேலி கிண்டலை போல இருந்துச்சு. அதனால் அவங்க வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்போன்னா இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது, இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. 3வது, அவர் விரும்பின காரியத்தை, பிதாவின் கிரியைகளை செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். ஒரு கூட்ட கொலை செய்யணும்னு வெறியோடு வருது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, கொலை ஒரு தீர்வல்ல, மன்னித்து சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்கணும், அந்த வெளிச்சத்தை கொடுப்பது தான் தீர்வு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது, இதுக்கு இதுதான் தீர்வா, இப்படி செய்கிறது தான் தீர்வா. ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதுதான் தீர்வா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கணும். அந்த வெளிச்சத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அந்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் கேட்கும்போது தான் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிறவர்களாக மாறுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதை செய்கிற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்கிற, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, அவங்க சொன்னதுனால தான் நான் செஞ்சேன், அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, அப்படியே படபடன்னு ஆயிடுச்சு, செஞ்சுட்டேன், குத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி அழைக்கப்படலை. ஸ்தோத்திரம். உங்களை நெருக்கி வருகிற சத்தம், உங்களை பாவங்களை செய்ய தூண்டுகிற சத்தம், அக்கிரமங்களை செய்ய தூண்டுகிற சத்தம், அதுக்காக ஆண்டவர் உங்களை என்னை அனுப்பலை, அதுக்காக ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளலை. ஸ்தோத்திரம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு பிரியமானதை நான் செய்யும் பொழுது அவர் என்னை தனியே விடுவதில்லை, அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த 38வது நாள்லையும் கூட உங்கள் நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்பி வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை நெருக்குகிற ஆண்டவரே, எங்களை குற்றப்படுத்தணும், பாவம் செய்ய வைக்கணும்னு சொல்லி என்னெல்லாம் சத்தங்கள் ஆண்டவரே, ஆயுதங்கள் எங்களை நெருங்கி வருகிறதோ எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட நாங்கள் தனியே இல்லை, நீர் எங்களை தனியே இருக்க விட மாட்டீர். உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒரு விசை கூட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. உங்கள் நாமம் மகிமைப்படும்படியா உமக்கு பிரியமான ஒரு மகனாய் மகளாய் எங்களை மாற பண்ணுங்கப்பா. கேளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜப நாட்கள் எல்லாம் அதற்கு தான் ஸ்தோத்திரம். இந்த ஜப நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமான செயலை நீங்களும் நானும் செய்யணும். ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் அதிகமாக கேட்டு பழகணும், அதன்படி நடக்க முயற்சி செய்யணும். ஸ்தோத்திரம். ஜபம் பண்ணி 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பாராட்டை இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தது போல நமக்கும் சில பரீட்சைகள் வரும். அந்த பரீட்சையில் தோத்துறாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படும்படியாக அந்த பரீட்சைகளை எதிர்கொள்ளுங்க. அந்த பரீட்சையில் ஒரு வெற்றியாளர்களாக, ஒரு ஸ்தோத்திர ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற கர்த்தாவே ஒரு இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. இந்த கரத்தில் ஒரு விஷயம் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்போ பாதத்தில் அமர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமையை காண விசேஷமாக உமக்கு பிரியமாக நடக்க உதவி செய்யுங்கப்பா, உமக்கு பிரியமாக நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் ஒன்றை மறைச்சு ஆண்டவரே சோத்திர இன்னொன்று வெளிப்படுத்தி அப்படி ஆண்டவரே இங்கே காணப்பட்ட மக்களை போல எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது.
ஆண்டவரே ஒளிவு மறைவு இல்லாம கட்டளைகளின் வெளிச்சத்தை கொண்டவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீரா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீங்களும் விலைக்கு மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமாய், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே